திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கார் வேணான்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறார் 2-3 கார் வச்சுருக்கான், இங்கே கூட அந்த நிலையில் தான் இருக்குது அப்படிலாம் சொல்கிறார். நான் கார் வேணாம், ஏற்கனவே அரசாங்கம் செலவு வைக்குது, கார் வேணான்னு சொல்கிறேன். அவர் உடனே முதல்ல ஏற்கனவே இருக்கிற தேர்தல் பணியில் இருந்தது 10,000 தான் இருக்குது, கார் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இது தப்பு தானே, நாங்கள் சொன்னால் கேஸ் போடுங்களேன். சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமாம், முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், ஆகவே இல்லாதவங்க கொடுக்கூட வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக்கொள். அப்போ விசிகேலிருந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கேட்குறாரு. அவருடைய குரல் யார் யாரெல்லாம் பஸ்ஸில் வராங்க, யார் யாரெல்லாம் ட்ரெயினில் வராங்க, அவருடைய குரலாக இருந்துச்சு. அப்போ முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது பொதுவாக அவையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம்னு நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அதுதான் ஒரு புரோட்டோகால். இப்போ என்கிட்டலாம் கார் இருக்கு, இப்போ எனக்கெல்லாம் கேட்டிங்கன்னா கார் தேவையில்லை. அப்போ எங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு, இப்போ எங்கள் கட்சியிலே 2 பேருக்கு உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சி உறுப்பினர்கள் நான் கேட்பேன். நான் போன வாட்டி அங்கே கேட்டபோது கூட 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. அப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கார் தேவைங்கிறது ஒரு சர்ச்சையாக பேசப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 300க்கும் அதிகமான யூனியன் சேர்மன்களுக்கு அரசு சார்பில் வாகனம் வழங்கப்பட்டுச்சு. இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்போல்லாம் நிதி நிலைமை அப்பவும் இப்படி தான் இருந்தது. அப்போல்லாம் கேள்வி கேட்காம இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கிறது கேள்வி கேட்கறது சரியானதாக பண்ணுறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.